இணையத்தால் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இடம் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் மணவாளநல்லூர் குளஞ்சியப்பர் கோயில். இங்கே முருகன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கே விநாயகருக்கு சித்தி விநாயகர் தனி சன்னதி உள்ளது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி விசேஷமாக இருக்குது. எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறைவன் தன்னை மனமுருகி வேண்டுவோருக்கு வேண்டியதை அருள்பவன். அந்த அருளானன் உருவமாகவும் அருவமாகவும் அருள்பாலிக்கும் ஆலயங்களில் இத்தலமும் ஒன்று. குளஞ்சியப்பர் திருக்கோயில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அடர்ந்த வனமாக இந்த இடத்தில் மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு ஒன்று குளஞ்சி செடிகள் புதராக மண்டி கிடந்த இடத்தில் பலிபீட உருவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சொரிந்து அனுதினமும் இதை வழக்கமாக கொண்டிருந்தது. இதை கண்ட மக்கள் அந்த பலிபீடம் புனிதத்துக்குரியது என்று வழிபடத் தொடங்கினர். சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லைக்கு மேற்கே உள்ள ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு விருதாச்சலம் எனப்படும் திருமுதுகுன்றம் வந்துள்ளார். அவ்வாறு வந்தவர் பழமையான தொன்மையான இந்த ஆண்டுகள் கடந்த இந்த ஸ்தலத்தை பாடல் பாடாமல் வழிபட்டு சென்று விட்டார். சிவபெருமான் அவரோ விளையாட விரும்பி தன் மகனை அழைத்து சுந்தரர் தன்னை மதியாமல் செல்வதால் அவருக்கு பாடம் போட்ட விரும்பி என் பக்கம் திருப்பிவிடு என்று முருகனிடத்தில் கூறுகிறார். அதை ஏற்ற முருகன் திருடன் வடிவில் சென்று பொன் பொருளை திருடிவிட்டார். இதை கண்ட பதறிய சுந்தரர், முருகர், நீ உன் பொருளை பெற வேண்டுமென்றால் முதுகுன்றீஸ்வரிடம் சென்று முறையிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டார். திருமுதுகுன்றம் சென்று ஈசனை வழிபட ஈசன் அவர்களோ இந்த அவனுடைய பொற்காசல் எடுத்து செல் என்று கூறுகிறார். சுந்தரரும் பாடல் பாடி சந்தோஷமாக பொன் பொருளை பெற்று செல்கிறார். ஈசன் முருகனிடம் சுந்தரை திருப்பிவிட சொன்ன இடம் மணவாளநல்லூர் என்ற விருதாச்சலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் மணவாளநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே சுயம்புவாக குளஞ்சியப்பராக அருள்பாலிக்கும் பாம்பாட்டி சித்தரின் குருவாய் இருந்த அகப்பை சித்தர் ஜீவசமாதி